தேச துரோகி ராகுலுக்கும் அவருக்கு துணை போன இங்க ஒரு திராவிட மைனர் இருப்பாரு பாத்தீங்களா, அவங்களுக்கும் சேர்த்து இவங்க சொல்ற பாசையில சொல்றதுன்னா, பான் பராக் வாயன், பான் போட்டு துப்புறவன், கக்கூஸ்கொழு வந்தவன், நெத்தி பொட்டுல ஓங்கி அடிச்சு வெறு சாக்கடை இல்ல, நம்ம வேங்கை வயல்ல ஒரு பொருள் இருந்து பாத்தீங்களா, அந்த பொருளை சேர்த்து கலந்து இன்னைக்கு அடிச்சு கொடுத்திருக்காங்க. கொடும் தோல்வி, பெரும் தோல்விக்கு தேச துரோகி ராகுல் மட்டுமல்ல, இந்த திராவிடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க பிரிவினைவாதம், இனவாதம், ஸ்டாலினும் காரணம். எத்தனை காலத்துக்குடா இதையே சொல்லி ஏமாத்துவீங்க? சமூக நீதி, சமூக நீதியும் வாரிசு அரசியலும் எப்படியா முதல்ல ஒன்றா பயணிக்கும்? சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் காது தூர சம்பந்தம் ஏதாவது இருக்குதா? என்னென்ன பூச்சாண்டி டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க, மும்மொழியை திணிக்க போறாங்க, சாரை கொண்டு நீக்க போறாங்க, 65 லட்சம் பேரை தீக்கிட்டாங்க அப்படி பீகார்ல எல்லாம் பிளக்கானம் பாடினானுங்களே, எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு வண்டியில ஏறிக்கிட்டு எல்லாம் இறுதி ஊர்வலம் போற மாதிரி போனானுங்களே. மக்கள் இன்னைக்கு உங்களை சதப்புலியில தள்ளி இருக்கிறாங்க. சீதாராம் கேசரி அப்படிங்கிற ஒருத்தர் இதே மாதிரிதான் வச்சு கடைசியில அவரை கேவலப்படுத்தி பாத்ரூம்ல கதவை விட்டு சாத்தி காங்கிரஸ் கட்சி தலைவர் போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டி இந்த இத்தாலி திருட்டு குடும்பம் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி மறுபடியும் இவங்ககிட்ட புடுங்கின மாதிரி, ஏன்டா என் வீட்டு டிச்சி அடைச்சிருக்கு ஒன்றிய அரசு குன்றிய அரசு காரணம்? ஏடா நெல்லு மூட்டையை வாங்கி அடுக்கி வச்சு அதுல முளப்பு கட்டுறது இப்படி அநியாயம் பண்றீங்க, ஒன்றிய அரசு குன்றிய அரசு காரணம்? ஏன்டா எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏத்துற ஒன்றிய அரசு குன்றிய அரசு காரணம்? ஏன்டா பால் விலை ஏத்துற ஒன்றிய அரசு குன்றிய அரசு காரணம்? இதுக்காக அவன மக்கள் ஓட்டு போட்டாங்க. பீகார்ல இப்ப ட்ரெய்லர் தான் கண்ணு, ஒரிஜினல் இங்க பார்க்க போறது சார். இயேசு கிறிஸ்து எப்படி 3ஆவது நாள் உயிர் தெழுந்தாரோ அந்த மாதிரி தேர்தல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் உயிர் வந்துடும். அந்த சாயந்தரம் 3 to 5க்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, செத்து போனவன் பேரெல்லாம் கள்ள ஓட்டு போடுறதுதான் இவங்களோட டிஎன்ஏ. அந்த தேஜஸ்வி யாதவா அவரு இன்னும் 2 தடவை நம்ம திராவிட மைனரை கூட்டு போய் காமிச்சிருந்தாருன்னா வாஸ் அவுட் ஆயிருப்பாடுங்க. அவரு மொழி இரட்டை மொழி தான், இருமொழி கொள்கையா, நீட்டை எதிர்ப்பாராம், டீலிமிட்டேஷனை டீலிமிட்டேஷனே ஒண்ணு வரல. டிஎம்கேவோட ஜெராக்ஸ் காப்பி உனக்கு எதுக்கே ஓட்டு போடணும்? ஒரிஜினல் இருக்கிறப்ப திமுகவுக்கே ஓட்டு போலாமே. திமுக கொள்கையில இருந்து விஜய் கொள்கை எதுல மாறுபட்டு இருக்குது? இந்த தமிழ்நாடு வாவு சுப்பிரமணியம் பிள்ளையும் காமராஜரையும் கக்கனையும் பசுபொன் முத்துராமலிங்க ஐயாவையும் கொண்டாடக்கூடிய தேசமா இருந்திருக்கணும். நான் கேட்கிறேன், உண்மையாலுமே கேட்கிறேன். நாளையில இருந்து நான் ஈவேரா பக்தராம, ஈவேரா பெண்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாரு, கற்பை பத்தி எவ்வளவு இதா பேசுறாரு, திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த ஒரு மலம் அப்படின்னாரு. உனக்கு பிடிச்ச பதார்த்தத்தை பிடிச்ச ஹோட்டல்ல போய் சாப்பிடுற மாதிரி பிடிச்ச ஆம்பளையோட நீ போன்னு சொல்லி கொடுத்தாரு ஈவேரா. இல்லன்னு மறுக்க முடியுமா? அதெல்லாம் கருணாநிதி சட்டசபையிலேயே இந்த பைத்தியக்காரனையா என்ன கைது பண்ணாம இருக்கிறீங்க தேச பாதுகாப்பு சட்டத்துல அப்படின்னு ஈவேரா பத்தி கேட்டாரு. ஸ்கூலுக்கு போறதுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்த ஜெயலலிதா மேடம் தான் காரணம் ஒளி கருணாநிதினால படிச்சு ஊர் பொண்ணு கொண்டு வந்தாருமா சமச்சீர் கல்வின்னு நாசம் பண்ணானுங்க. யாரையா தலை குஞ்சிட்டு இருந்தா புத்தா இருக்கிறான் பாரு. நான் வெள்ளை சொக்கா போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க மீடியால உட்கார்ந்து நீ கேள்வி கேட்கறீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என் அப்புத்தா காமராஜையா. உங்க அப்பா பிடிக்கலையா சொல்லி கொடுத்தான். வணக்கம் சார். வணக்கம்மா. நாளை நமது 234 பழனிசாமிக்கு. சொல்லுங்கம்மா. பீகார்ல இந்தி கூட்டணி மண்ணு கவிச்சுன்னு எடுத்துக்கலாமா? மண்ணை கவிச்சுங்கிறது ரொம்ப சாதாரணமான வார்த்தை. அப்படியே அந்த அண்ணாமலை ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், அந்த மாதிரி பல்லுபடாம கவிட்டு போற மாதிரி இதுமா. ஒரு தேச துரோகி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில பின்னாடி ஒரு தலித்த முன்னாடி தலைவரா உட்கார வச்சு பின்னாடி இருந்து இயக்கி பிரிவினைவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் துணை போற ஒரு காங்கிரஸா மாத்தி நாட்டுல கலவரத்தை தூண்டியாவது ஏதாவது பண்ணியாவது நம்ம ஆட்சியை பிடிக்குமா அப்படின்னு ஒரு வேட்டைக்கு வெறி பிடித்த ஒரு ஓநாய் மாதிரி, ரத்தம் குடிக்கிற ஒரு வெறிநாய் மாதிரி, ஓநாய் மாதிரி வெளிநாடுகள்ல போய் இந்தியாவை பத்தி கேவலம் பேசிக்கிட்டு தேர்தல் முறையை பத்தி இங்க எந்த புகாரும் கொடு, ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அபிடவிட் கொடு அப்படின்னு சொன்னா நான் அபிடவிட் கொடுக்க மாட்டேன்னு சோரே மோடி சோரே ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு பார்லிமெண்ட்ல இடமா போய் வீர மாதிரி இது பண்ணிட்டு இருந்த தேச துரோகி ராகுலுக்கும் அவருக்கு துணை போன இங்க ஒரு திராவிட மைனர் இருப்பாரு பாத்தீங்களா, அவங்களுக்கும் சேர்த்து இவங்க சொல்ற பாசையில சொல்றதுன்னா, பான் பராக் வாயன், பான் போட்டு துப்புறவன், கக்கூஸ்கொழு வந்தவன், நெத்தி பொட்டுல ஓங்கி அடிச்சு வெறு சாக்கடை இல்ல, நம்ம வேங்கை வயல்ல ஒரு பொருள் இருந்து பாத்தீங்களா, அந்த பொருளை சேர்த்து கலந்து இன்னைக்கு அடிச்சு கொடுத்திருக்கிறாங்க. மக்கள் கொடுத்த மிக அருமையான ஜனநாயக தீர்ப்பு. என்ன பண்ணானுங்க, கொஞ்ச நாளா ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல. ஆனா முதல்ல இவிஎம் மிஷின் மேல குற்றம் சொன்னாங்க. இவிஎம் மிஷின்ல எல்லாம் இது பண்றாங்க, எந்த பட்டணம்னாலும் தாமரைக்கு படுது அப்படின்னாங்க. ஆனா நீ எப்படிடா கர்நாடகாவில ஜெயிச்ச, நீ எப்படி தெலுங்கானாவில ஜெயிச்ச அப்படின்னா அது பதில் இருக்காது. தமிழ்நாட்டுல எப்படிப்பா பிஜேபி தொடர்ந்து தோத்து போகுதுன்னா, இங்க நாங்கெல்லாம் திராவிட குஞ்சிகள்,
இங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்லாம் கதை ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்பயே ஹரியானாவுல ஓட் ஷோர் அப்படின்னு இந்த தேச துரோகி வந்து கத்திக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு வேற இந்த திராவிட மைனர் வேற அங்க போய் நின்றுட்டு இவர் என்னமோ பீகாரை கட்டி காப்பாத்துற ஒரு மாதிரி. இந்த கொடும் தோல்வி, பெரும் தோல்விக்கு வந்து தேச துரோகி ராகுல் மட்டுமல்ல, இந்த திராவிடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க பிரிவினைவாதம், இனவாதம், மொழி இனவாதம் பேசிட்டு இருக்கிற இந்த ஸ்டாலினும் காரணம். பீகார் தோல்விங்கிறது ஒட்டுமொத்தமா அந்த கப்பை வெறும் ராகுல் காந்திக்கு மட்டும் கொடுத்துட முடியாது. அதை வந்து ரெண்டு பேர்த்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும். நம்ம திராவிட நாயகர் மு.க.ஸ்டாலினுக்கும் அதே சமயத்துல ராகுலுக்கும் கொடுக்கணும். ராகுல் வந்து பித்து பிடிச்ச ஒரு மூன்றாம் தர அரசியலை பண்ணிட்டு இருக்கிறார். மோடி எந்த விதத்திலையும் வீழ்த்த முடியல அப்படின்னு. எஸ்ஐஆர் சார் சார் சார்னாவே உங்களுக்கு ஆகாது. ஏன்னா யார் அந்த சார் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கே என்ன பதில் தெரியல. அதை ஊத்தி மூடிட்டாங்க. என்னன்னா அங்க ஓட்டினார், சிறுபான்மையரை நீக்கி விடுவார்கள், மகளிர் ஓட்டை நீக்கிடுவாங்க. எத்தனை காலத்துக்குடா இதையே சொல்லி ஏமாத்துவீங்க? சமூக நீதியும் வாரிசு அரசியலும் எப்படியா முதல்ல ஒன்றா பயணிக்கும்? சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் காது தூர சம்பந்தம் ஏதாவது இருக்குதா? சமூக நீதி பேசுற ஒரு இயக்கத்துல வாரிசு அரசியல் முதல்ல இருக்க முடியுமா? ஊரை ஏமாத்துறதுக்கு சமூக நீதி, ஊரை ஏமாத்துறதுக்கு பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கை. ஆனா நீ பொழப்பு நடத்துறதுக்கு வயிற்று பொழப்புக்கும் பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை, சிபிஎஸ்இ ஸ்கூலை வச்சு இது பண்ணும். இந்த மாதிரி எல்லாமே நேரடி கான்ட்ராடிக்ஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டை வந்து கெடுத்து நாசமாக்கணும் இந்த சக்திகளுக்கு மக்கள் கொடுத்திருக்கிற மிகச்சிறந்த நெத்தியடி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அடுத்தது வெஸ்ட் பெங்கால் நிறைவேறி தமிழகத்திலேயே அற்புதமா நிறைவேற போகுது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஏர்போர்ட்ல சேலம் விமான நிலையத்துல கொடுத்த பேட்டி நீங்க பார்த்திருப்பீங்க. மரியாதைக்குரிய பொதுச்செயலரோட விமானத்துல பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்ப இந்த பீகார் இதை பத்தி அவர்கிட்ட உரையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைச்சது. மிக தெல்ல தெளிவா ஒரு தொலைநோக்கோட, என்னைக்குமே பிரிவினைவாதம், பிராந்தியவாதம் பேசாத கட்சிமா அதிமுக. அதனாலதான் அதோட முழு பேரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எஸ்ஐஆரை வரவேற்கிறோம், அதை முறைப்படி நடத்த வேண்டும்னு அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது. எவ்வளவு மிக தெளிவா ஒரு துல்லியமான ஒரு முடிவு அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. என்னென்ன பூச்சாண்டி டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க, மும்மொழியை திணிக்க போறாங்க, சாரை கொண்டு வந்து நீக்க போறாங்க. 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க அப்படி பீகார்ல எல்லாம் பிளக்கானம் பாடினானுங்களே எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு வண்டியில ஏறிக்கிட்டு எல்லாம் இறுதி ஊர்வலம் போற மாதிரி போனானுங்களே. மக்கள் இன்னைக்கு உங்களை சவக்குழியில தள்ளி இருக்கிறாங்க. இந்த பிரிவினைவாத அரசியல் இளைஞர்களை தூண்டி விட்டு இருக்கிற ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை இது பண்ணி பக்கத்து நாட்டுல நடக்கிற மாதிரி இந்தியாவிலையும் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த பிரிவினைவாத ஒட்டுமொத்த பேர்ல இந்தியாங்கிற ஒரு சம்பந்தம் இல்லாத பேரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டை பிரிவினைக்கு தள்ள இந்த பிரிவினைவாத சக்திகளுக்கு மரணடி. இனிமேல் இவனுக்கு எந்திரிக்க மாட்டானுங்க. நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. சார், இப்போ வந்து ஸ்டாலின் வந்து அங்க போய் தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு, இந்த வாகனத்துல எல்லாம் பயணம் பண்ணாருன்னு சொன்னீங்க. ராகுலுக்கும், அதாவது ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் வந்து பொருத்தம் சரியில்லையோ சார்? எடுத்ததெல்லாம் தோல்வியா இருக்கே. அது தொட்டது தொலைங்கி இருக்குது. எந்த பர்னிச்சர் உருப்படியா ஊடு வந்து சேர்ந்திருக்குது? 99 தோல்விகளின் நாயகன் அந்த பிரிவினைவாதி நக்சலைட் ராகுல் காந்தி வந்து. ஆனா பாருங்க, அதனாலதான் என்ன பண்ணுவாருன்னா, அவரு பாவம் கார்கே தள்ளாத வயசு வீட்டுல உட்காந்து கொள்ளு பேத்தியோட கொஞ்சிட்டு இருக்கிற காலத்துல அவருக்கு ஒப்பனை பண்ணி அலங்காரம் பண்ணி கேட்டா அவர் தான் தலைவராம். அவரை பிடிச்சி நடக்கடிச்சிட்டு அந்த காலத்துல இப்படியே தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பட்டியலின சகோதரரை வந்து பாத்தீங்கன்னா சீதாராம் கேசரி அப்படிங்கிற ஒருத்தர் இதே மாதிரிதான் வச்சு கடைசியில அவரை கேவலப்படுத்தி பாத்ரூம்ல கதவை விட்டு சாத்தி காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டி இந்த இத்தாலி திருட்டு குடும்பம் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி மறுபடியும் இவங்ககிட்ட புடுங்கின மாதிரி அந்த ஆள் ஏமா எந்த பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு? வித்தவுட் எனி அக்கௌண்டபிலிட்டி இல்லாம ஏன் இந்த மாதிரி இந்த ராஜகுமாரன் வருஷத்துல 365 நாள்ல பாத்தீங்கன்னா 300 நாள் வெளிநாட்டிலேயே போய் உல்லாச வாழ்க்கை வாழ்ற ராகுல் காந்தி அது ஒரு எதை தொட்டாலும் உருப்படாது. இது எதில் எடுத்தாலும் பிரிவினை பேசுறது, எதில் எடுத்தாலும் ஏப்பா உன் வீட்டு குழாயில தண்ணி இல்ல, ஒன்றிய அரசு குன்றிய அரசு காரணம். ஏன்டா என் வீட்டு டிச்சி அடைச்சிருக்குது, ஒன்றிய அரசு குன்றிய அரசு காரணம். ஏன்டா நெல்லு மூட்டையை வாங்கி அடுக்கி வச்சு அதுல முளப்பு கட்டுது, இப்படி அநியாயம் பண்றீங்க, ஒன்றிய அரசு குன்றிய அரசு காரணம். ஏன்டா எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏத்துற, ஒன்றிய அரசு குன்றிய அரசு காரணம். ஏன்டா பால் விலை ஏத்துற, ஒன்றிய அரசு குன்றிய அரசு காரணம். இதுக்காக அவன மக்கள் ஓட்டு போட்டாங்க. வெறுப்புல இருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சம்மந்தம் இல்லாம RN ரவி காரணம், அமித்ஷா தாடி காரணம், மோடி தாடி காரணம், இப்படியே காரணம் சொல்லிக்கிட்டு உரிச்சு தொங்க விட போறாங்க. 2026 தேர்தல் அப்படிங்கிறது பீகார்ல இப்ப ட்ரெய்லர் தான் கண்ணு. ஒரிஜினல் இங்க பார்க்க போறது சார். யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் குறை சொல்லியிருக்காங்களா? மைனாரிட்டிகள் ஓட்டை நீக்கிடுவாங்க,
சிறுபான்மையினர் ஓட்டை நீக்கிடுவாங்க, பெண்கள் ஓட்டை நீக்கிடுவாங்க, தலித் ஓட்டை நீக்கிடுவாங்க. உன் தொகுதியிலேயே என்ன யோக்கியம்? ஏன் பதற? இந்த எஸ்ஐஆர் வந்தவொடனே ஏன் பதற? மரியாதைக்குரிய உங்க தயிர் சாத மாமி நேத்து அடிச்சாங்கல்ல ரிவிட்டு, உன் தொகுதியிலேயே எவ்வளவு வந்து இந்த ஓட்டு இருக்குது, நீக்கப்பட வேண்டிய ஓட்டுகள் இருக்குதுன்னு ஒரு பட்டியல் கொடுத்தாங்கல்ல. எதுக்கு இது கொளத்தூர்ல வந்து தொடர்றாங்கன்னா, இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, தமிழ்நாட்டுல ஏறத்தாழ 68,000 பூத் இருக்குதுமா மொத்தம். முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய தங்கமணி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தார். ஒவ்வொரு பூத்லயும் பாத்தீங்கன்னா இறந்து போனவர்களே ஒரு குறைஞ்சது 15 to 20 பேர் கிட்டத்தட்ட 25 வருடமா அவங்க நீக்கப்படாம இருக்கிறாங்க. சோ 68,000 இன்ட்டு ஒரு 20ன்னு கணக்கு போட்டுக்கிட்டா எவ்வளவு பேர் அதுல இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஆனா இவரு இயேசு கிறிஸ்து எப்படி 3வது நாள் உயிர் தெழுந்தாரோ அந்த மாதிரி தேர்தல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் உயிர் வந்துடும். அந்த சாயந்தரம் 3 to 5க்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, செத்து போனவன் பேரெல்லாம் கள்ள ஓட்டு போடுறதுதான் இவங்களோட டிஎன்ஏ. இவனுங்க ஆரம்பத்துல இருந்து திமுக ஜெயிக்குதுன்னா செத்து போனவங்களுக்கு எல்லாம் உயிர் கொடுப்பானுங்க. என்னைக்கு அந்த வாக்குப்பதிவு நடக்கிற அன்னைக்கு சாயந்தரம் 3 to 5 மணிக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உயிர் தெளு வர வச்சு அங்க எல்லாத்துக்கும் காசை கொடுத்து ஓட்டை போட்டு ஜெயிப்பானுங்க. அடிமடியிலேயே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கையை வச்சிருச்சு. அநேகமா இப்ப பீகாருக்கு என்ன கம்பி கட்டுவானுங்கன்னா, மோடி எல்லாத்தையும் கண்ணை கட்டிட்டாரு, ஏதோ வித்த காமிச்சிட்டாரு, எல்லாம் ஒரு மயக்கத்திலேயே போய் அந்த பொத்தானை மாத்தி அமுக்கிட்டாங்க. எல்லா மக்களுக்கும் காலையில வர்ற குடி தண்ணீர்ல பீகார் எலெக்ஷன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா மயக்க மருந்து கலந்து விட்டாங்க. அதனால அப்படியே போதையிலேயே எல்லாரும் போய் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சுத்துவாங்க. ஏன்னா எல்லாம் சொல்லிட்டானுங்க. இது இவிஎம் மேல சொல்லி பார்த்துட்டானுங்க, வாக்காளர் பட்டியல் மேல சொல்லி பார்த்துட்டானுங்க. இப்ப இனிமேல் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. புதுசா என்ன கம்பி கட்டுவானுங்கன்னு தெரியல. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, டெல்லியில பாம்பு வெடிச்சதுக்கு போய் ஏதோ மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து பாம்பு வச்சு பாரு. கேடு கட்ட எந்த மாநிலத்திலேயாவது இப்படி பேசுறாங்களா? யாராவது எந்த கட்சியாவது தன்னுடைய மக்களை போய் பழி கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு நினைப்பாங்களா? எவ்வளவு ஒரு ஈனத்தனமான இழிப்பிறவி, அற்ப பிறவி அரசியல். பணத்துல அரசியல் பண்றது காலகாலமா இவங்கதான். நீட்ல பணம் விழுந்ததுன்னா அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. ஹிந்தி போராட்டம்னா அதுல 10 பணத்தை உழு வச்சு அதுல அரசியல் பண்ணவனுங்களுக்கு இவங்க கண்ணாடியில எல்லாருமே அப்படி பண்ற மாதிரி இருக்கும். மக்கள் ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல திமுகவை ஜலசமாதி கட்ட போறாங்க. திமுகவுக்கு தோற்றம் அப்படிங்கிற இது எப்படி வந்ததோ அது மாதிரி இறுதி மரணம் அப்படிங்கிறது 2026ல வரப்போகுது. அதுக்கான ட்ரெய்லர் தான் எப்படி அப்படின்னு பீகார்ல பார்த்திருப்பீங்க. இதுதான் தமிழ்நாட்டுல நடக்க போது. இன்னொரு ஒரு வெறி பிடிச்ச பிரிவினைவாதத்தை தூண்டுற பெண்ணுங்கிற பேர்ல இருக்கிற ஒரு பிசாசு மம்தா பானர்ஜி, அந்த அம்மாளுக்கும் இதுதான் நடக்க போகுது. பொறுத்திருந்து பாருங்க. இப்போ ராகுல் காந்திக்கு தொடர் தோல்வின்னு சொன்னீங்க. 2026ல ஸ்டாலினுக்கும் அதே கதிதானா? ராகுல் காந்திக்கு எப்படி தொடர் தோல்வியோ அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. 2011ல இதுவரைக்கும் தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர்களே மோசமான ஒரு கொடுமையான பீகார் ஆகுனா மாஃபியா தர்பார்பாங்கல்ல, அந்த தர்பார் கொடுத்தவர் எங்க அப்பா கருணாநிதி. 2011ல எப்படி மகா மட்டமா மோசமா மக்கள் இவங்களை 3வது இடத்துக்கு தூக்கி எறிஞ்சாங்க. அன்னைக்கு எதிர்கட்சியா திரு மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் வந்த மாதிரி இந்த முறை திமுகவுக்கு கதம் கதம். இந்த ஜோசப் விஜய் நீ தனியா போ, உனக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்களோ நீ நின்னுக்க. அதாவது இதுல அதிமுகவுடைய மரியாதைக்குரிய 2ஆம் நிலை தலைவர்கள் மேல எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட உண்டுமா. அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏதோ விஜய் நம்ம கூட வந்தாதான் நமக்கு வெற்றிங்கிற மாதிரி ஒரு துணியில பேசினாங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், விஜய் நிச்சயமா வரமாட்டார். எப்படி கமலஹாசனை ஒரு தேர்தல்ல இறக்கி விட்டு தனக்கு எதிரான ஓட்டை பிரிச்சு கமலஹாசனை ஒரு கைக்கூலியா வச்சு திமுக ஜெயிச்சதோ, அந்த மாதிரி இந்த 2026 தேர்தலுக்காக திமுகவில் இறக்கிவிடப்பட்ட கமல் 2.0 தான் விஜய். ஆனா என்னன்னா ஏதோ பிடிக்க போய் ஏதோ ஆயிப்போச்சு அப்படின்னு விஜய் அவங்க எதிர்பார்த்து இறக்கி விட்டது வேற. ஆனா மைனாரிட்டி ஓட்டெல்லாம் இப்ப காலி ஆயிருமே அப்படிங்கறதுனால பதற்றம். விஜய் அவசியமே இல்லை. விஜய் தன்னை காப்பாத்திக்கணும்னா அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில வேணா இணையலாமா ஒழிய அவர் இணைஞ்சு தேசிய ஜனநாயக கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய அவசியத்துல இல்ல. விஜய் நான் இப்பயும் சொல்றேமா 100% அவர் தனிச்சுதான் நிற்பார். அவர் இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னமும் சில அதிமுக தலைவர்கள் மனதில் அப்படி ஒரு இது இருக்குது. நான் தான் சொல்றேன், நீங்க ஒரு கோயில் யானை உங்க காலில் சங்கிலி கட்டி இருக்கிறதுனால நீங்க யானைங்கிறத மறந்து போயிட்டீங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சி பழனிசாமி வரமாட்டாரா? 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேணும்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 10ம் 10ஆத்துக்கு பாஜக நல்ல வாக்கு வங்கியோட கூட இருக்குது. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கூட இணைச்சிட்டு மத்த ஜி கே வாசன், வேந்தர்,
மற்றவங்க கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இணைத்தாவே இது ஒரு மிக வலிமையான கூட்டணி. நிச்சயமா இன்றளவுல ஒரு 170 இடத்துல ஜெயிக்கலாம் அப்படிங்கறதா யதார்த்தம். ஸ்டாலின் வந்து ஒரு முறை அவரு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நடிக்கக்கூடியவரு. ஆனா துர்கா அம்மா பாத்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் போவாங்க. ஏதோ அவங்க பக்தி. ஒரு முறை அந்த சீட்ல அவர் உட்கார்ந்துட்டாரு. இந்த இதுவரை திமுகவை வந்து தோற்றுவித்தவர் சி.என். அண்ணாதுரை மற்றும் முன்னணி தலைவர்கள் அந்த மாதிரி திமுகவை அழித்தவர் அப்படிங்கிற வரலாற்றுல வந்து ஜோசப் ஸ்டாலின் என்ற மு.க. ஸ்டாலின் பெயர் இடம்பெறும். திமுகங்கிற கட்சி 1967ல எப்படி காங்கிரஸ்ங்கிற கட்சி தமிழகத்தில இருந்து துடை தெரியப்பட்டது. அது ஒரு துரதிர்ஷ்டம். அது நாட்டுக்கு நல்லதல்ல, அது வேற விஷயம். அந்த மாதிரி இந்த திமுகங்கிற இந்த படுபாதக கட்சி, மக்களுக்கு எதிரான கட்சி, மனித குலத்துக்கு எதிரான கட்சி, சமூக நீதிக்கு எதிரான கட்சி, தான் குடும்பத்துக்காகவே ஒரு கட்சியை நடத்துற அந்த கட்சியில இருந்து இந்த தமிழ்நாட்டை சுரண்டி சமூக நீதிங்கிற பேரில் உண்டு கொளுத்து ஊழல்ல வயிறு நப்புற இந்த கட்சி சமாதி கட்டப்படும். அதை செய்யக்கூடிய சாதனையாளரால் நம்முடைய மரியாதைக்குரிய ஜோசப் ஸ்டாலின் என்ற மு.க. ஸ்டாலின் வரலாற்றில் இடம்பெறுவார். எழுதி வச்சுக்கோங்க. சார், அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப வந்து பீகார் தேர்தல வந்து குறிப்பிட்டு தான் நீங்க பேசுனீங்க. இது வந்து 2026ல பிரதிபலிக்கும்லாம் சொல்லியிருந்தீங்க. என்னன்னா, இப்போ வந்து பீகார்ல வந்து கள நிலவரம் வேற, தமிழ்நாட்டோட கள நிலவரம் வேற. அதனால வந்து அதெல்லாம் வந்து இங்க செல்லுபடி ஆகாது அப்படின்ற ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு இப்போ. இது எப்படி சார் எடுத்துக்கலாம்? இவங்க எப்பயுமே அப்படித்தானே ஓட்டுவானுங்க. இந்தியாவிலே எந்த மாநிலமும் இல்லாத பெரிய கொம்பு தான் எங்களுக்கு முளைச்சிருக்கு தமிழ்நாட்டுல. வி ஆர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு இப்படித்தானே பேசுவானுங்க. பொறுத்திருந்து பாருங்க. பீகார்ல அடிச்சது வெறும் சூறாவளினா தமிழ்நாட்டுல சுனாமி அடிக்க போகுது. இவங்களுக்கு எதிராக சுனாமி அடிக்க போகுது. அந்த மாதிரி ஒரு மோசமான அப்புறம் சொல்றானுங்க 10,000 ரூபாய் கொடுத்து மோடி ஜெயிச்சாராம். நீங்க எதுக்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தீங்க? நீங்க எதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க? ஓட்டு வாங்கறதுக்கு தானே கொடுத்தீங்க. நீ வந்து கும்மிடி பூண்டி தாண்டாதவன். உனக்கு வந்து குயுக்தியா ஓட்டு வாங்குறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். அந்த 1000 ரூபாயும் உருப்படியா கொடுத்தியா? ஈரோடு இடைத்தேர்தல ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஜெயிச்சு 1.5 வருஷம் எதுவும் கொடுக்காம இருந்துட்டு ஈரோடுல ஜெயிக்கணுங்கிறதுக்காக 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும்னு நீ எடுத்த. அவங்க வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய கட்சி, ஆசியாவிலேயே அதிக உறுப்பினர்கள் உள்ள கட்சி. பிஜேபி காரங்களுக்கு நீ எடுத்துடணுமா லீடு? அவங்க அடிச்சாங்கல்ல ஒரே அடி, இந்த புடிச்சுக்கோ 10,000ன்னு. இவர் 1000 ரூபாய் கொடுப்பாராம், அது உரிமை தொகையா. ஆனா மோடியும் நிதிஷ்குமாரும் கொடுத்தா அது வந்து ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்களாம். என்னங்கடா அவங்க நியாயம்? எல்லாத்துக்கும் ஒரே யார்ட் ஸ்டிக் வேண்டாம். நீ உனக்கு தெரிஞ்ச உத்தி ஒண்ணுது, இந்த அரத பழசு உத்தியை நீ கடைபிடிச்சீன்னா அவங்க அதை வந்து ஷார்ப்பா பண்ணி அடிச்சாங்கல்ல. அதனால தமிழ்நாட்டுல பாருங்க, இதுவரைக்கும் இல்லாத ஒரு மோசமான காட்டாட்சி தர்பார். இந்தியாவின் 2வது பீகார், லாலு பிரசாத் காலத்துல எப்படி பீகார் இருந்ததோ, இந்த கூட்டு கொள்ளையினுங்க எல்லாம் பாருங்க. 2Gல திருடினவன், நாட்டு பாதுகாப்புல திருடினவன், மாட்டு தீவனத்துல திருடினவன், எல்லா ஸ்டேடியம் கட்டுறதுல திருடினவன், போபாஸ்ல திருடின எல்லா திருடனும் சேர்ந்து அதுக்கு பேரு பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியா, இந்தி கூட்டணியா, எல்லா ஒட்டுமொத்த திருடனுங்களும் இருக்கிற அரசியல் திருடனுங்க இருக்கிற கூட்டணிக்கு மக்கள் பீகார்ல என்ன முடிவை கொடுத்தாங்களோ. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னாமா, அந்த தேஜஸ்வி யாதவா அவரு இன்னும் 2 தடவை நம்ம திராவிட மைனரை கூட்டு போய் காமிச்சிருந்தாருன்னா வாஸ் அவுட் ஆயிருப்பானுங்க. இப்பயே 204 205 பிஜேபி கூட்டணி பிடிச்சிருக்குது. இன்னும் 2 தடவை நம்ம திராவிட குஞ்சு கூட்டிட்டு போய் ஒரு மூஞ்ச காமிச்சு இந்த சனாதானத்தை அழிப்போம், வேரோடு ஒழிப்போம்னு பேசுனதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த பிஜேபி காரங்க கொஞ்சம் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா 243லயும் காலியா இருப்பானுங்க. அதுதான் வருத்தம். இங்க இருக்கிற பிஜேபி காரங்க அதெல்லாம் ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பலையோன்னு. வரலாறு 2026 பேசும். இந்த தமிழக மக்களுக்கு எதிராக எந்த நேரத்திலையும் தமிழா இன உணர்வு கொள்ளு, வடக்கு வாழுது, தெற்கு தேயுது, ஹிந்தி ஒளியட்டும், தமிழ் மலரட்டும், இப்படி சொல்லி 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 இங்க வெறியேத்தி ஏதோ தமிழனுக்கு தான் ஒரு ரெட்டை கொம்பு முளைச்சிருக்குது, ஆக சிறந்த உலகத்திலேயே தமிழனை காட்டிலும் யாரும் இல்ல. எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்குமா? தமிழன்கிற முறையில நமக்கு எப்படி ஒரு பெருமை இருக்குதோ கன்னடக்காரனுக்கு அவனுக்கு பெருமை இருக்கும், கேரளாக்காரனுக்கு ஒரு பெருமை இருக்கும். இப்படியே சொல்லி வடக்குக்காரன் பான் பராக்கு வாயன், இது கக்கூஸ் கழுவும் தான். எவ்வளவு எகத்தால திமிரு. ஒரு எம்பி பேசுறார வந்து கக்கூஸ் கழுவ வந்தாங்க அப்படின்னு பேசுறிய. இன்னைக்கு இதே கக்கூஸ வச்சு உன் மூஞ்ச கழுவி விடுவான், அந்த கக்கூஸ் பிரஷ வச்சு 2026ல. இப்ப அதே மாதிரியே தமிழன் காலகாலமா போய் மும்பையில இருக்கிறான். இதுல பாத்தீங்கன்னா பெங்களூர்ல 5.5 லட்சம் தமிழர் இருக்கிறாங்க. மும்பையில ஒரு கேப்டன், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அவர் வந்து அங்க பிஜேபி சார்பா எம்எல்ஏவா இருக்கிறாரு. டெல்லியில தமிழன் வந்து ஆம் ஆத்மி கட்சியில இருக்கிறான், பிஜேபியில இருக்கிறான், காங்கிரஸ்ல இருக்கிறான், ஓட்டு போடுறான். ஆனா இங்க இருக்கிற பீகாருக்காரனுக்கு ஓட்டுரிமை கொடுக்க கூடாது. என்னடா இது தனி நாடா?
இது இந்தியாவில் இருக்கிற 29 ஸ்டேட்ல தமிழ்நாடு ஒரு ஸ்டேட். என்ன தனிநாடா இது? இந்தியாவில் என்ன கொம்பு முளைச்சிருக்குதா இவனுக்கு? எவ்வளவு ஒரு அக்கிரமமான பேச்சு. அந்த இன்னொருத்தருப்போம் விடுதலை புலிங்க பேரை சொல்லிட்டு காசு வாங்கிட்டு தின்னுட்டு இருக்கிறான் சீமான் ஒருத்தன். அவன் ஆகுனா அதான் சொல்றான், ஓட்டுரிமை எதுக்கு கொடுப்ப அப்படின்னா, நீ போடா முதல்ல, நீ இந்த நாட்டை விட்டு வெளியே போ. ஏன் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியர்கள் எங்க வேணாலும் வாழலாம், எங்க வேணாலும் தன்னுடைய வாக்காளரா அவரை பதிப்பிச்சுக்கலாங்கிறப்ப தமிழ்நாட்டுல ஓட்டுரிமை கொடுக்க கூடாது. அப்ப துரத்தலாமா? பெங்களூர்ல இருக்கிற தமிழ் எல்லாத்தையும் ஓட்டுரிமை கொடுக்க மாட்டேன்னு நாளைக்கு கர்நாடகா துரத்துச்சுதான் ஒத்துக்குவீங்களா? நாளைக்கு இதே மாதிரி டெல்லியில இருந்து எல்லாம் 10 லட்சம் தமிழர் இருக்கான், டெல்லியில துரத்தனா ஒத்துக்கலாம். மும்பைல இருக்கிறான் 30 லட்சம் தமிழர், எல்லாத்தையும் துரத்தனா ஒத்துக்குவீங்களா? என்ன இவனுங்க பிரிவினைக்கு ஒரு அக்கிரமம் இல்ல? அந்த பிரிவினை இன்னொரு விதமா பேசுறான். அந்த இலங்கை இலங்கை இது விடுதலை புலிகிட்ட சோறு வாங்கி திட்டுக்கிட்டு இங்க இந்தியாவில் உட்காந்துட்டு பிரிவினைவாதம் பேசிட்டு இருக்கிறானே அந்த சீமான் ஒரு ஆளு, இந்த ஜோசப்னு ஒருத்தன். இவன் கட்சிக்கு என்னமா கொள்கை இருக்குது அவனுக்கு? அவன் என்ன திமுகவோட அப்படியே காப்பி. அவரு மொழி இரட்டை மொழி தான், இருமொழி கொள்கையா, நீட்டை எதிர்ப்பாராம். டீலிமிட்டேஷனை எதிர்ப்பா. டீலிமிட்டேஷனே ஒண்ணு வரல. டிஎம்கேவோட ஜெராக்ஸ் காப்பி. உனக்கு எதுக்கே ஓட்டு போடணும்? ஒரிஜினல் இருக்கிறப்ப திமுகவுக்கே ஓட்டு போலாமே. திமுக கொள்கையில இருந்து விஜய் கொள்கை எதுல மாறுபட்டு இருக்குது? எந்த இதுல மாறுபட்டு இருக்குது? ஆனா அண்ணா திமுகவும் அன்னைக்கு ஆரம்பிச்சதுனால அண்ணா பேரை வச்சு ஆரம்பிச்சாங்க, மொழி கொள்கை அதெல்லாம் சொன்னாங்கன்னா கூட திமுகவை எதிர்ப்பதே எங்களுடைய பிரதான நோக்கம். ஆனா தேசியத்துல என்னைக்கும் சமரசம் பண்ணிக்க மாட்டோம். ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கேட்க மாட்டோம். கான்ஸ்டிடியூஷன் பதவி, பிரதமரை மதிப்போம், கவர்னரை மதிப்போம், உச்ச நீதிமன்றத்தை நீதிபதியை மதிப்போம். உனக்கு சாதகமா நீதி வந்தா கொண்டாடுவேன். அதுல சமூக நீதி சமத்துவம் மாறி தீர்ப்பு வந்ததுன்னா உச்ச நீதிமன்றமா உச்ச குடிமன்றமா வாங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பா? அதிமுக என்னைக்காவது இப்படி பேசியிருக்குதா? அப்படி இருக்கிற விஜய்க்கு எதுக்காக ஓட்டு போடுவாங்க? அந்த அவரோட ரசிகருக்கு அவர் இருக்கிற ஒரு 10-12% ஓட்டு வரும். அதுக்காக இல்லைன்னு சொல்லல. அது என்னன்னே புரியாம ஒரு திரையில பாக்குற ஒருத்தனை நிஜமான ஹீரோ நினைச்சிட்டு போய் அது விஜய்க்கு போடுற ஓட்டு செல்லாத ஓட்டு. அந்த காலத்துல நோட்டான்னு ஒண்ணு கீழே இருக்குமே, அந்த நோட்டாவுக்கு போடுற ஓட்டு அது போகட்டும். என்ன நான் கேக்குறேன், திமுகவோட கொள்கை என்னவோ அதே தானே உன் கொள்கையும். ஜோசப் விஜய் உன் கொள்கை அதுதானே. எதுக்கு உனக்கு ஓட்டு போட்ட? உனக்கு ஓட்டு போடுறான் அசல் திமுக ஓட்டு. அவனும் அசல் இல்ல, அவன் ஒரு அசல் மாதிரி நடிக்கிற போலி. அவனுக்கே ஓட்டு போட்டு போயிருவானே. அதனால தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு தேசிய கட்சி பலமா இருக்கணும். அதுக்கு மாற்றா அதிமுக இருக்கணும். என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் தமிழகத்துல இன்னும் பல காலங்கள் மக்களை வயிற்றுல அடிக்காம, இப்ப நான் ஊழலே இல்லைன்னா சொல்ல மாட்டேன், அதிமுக அப்படிலாம் நான் முட்டு கொடுக்க மாட்டேன். திமுகவோட கம்பேர் பண்றப்ப ரொம்ப 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 பழி பாவத்துக்கு கம்மியா ஆளான அதிமுக இங்க நம்பர் 1 கட்சியா இருக்கணும். அதுக்கு மாற்றா ஒரு தேசிய கட்சி வரணும். அப்பதான் இந்த வீழ்ந்த தமிழகம் மறுபடியும் உருப்பிடும், தமிழகம் தலை நிமிரும். இல்லைன்னா தமிழனை தலைகுனிய விட மாட்டேன். யார் தலை குமிஞ்சிட்டு இருந்தா? உன் ஆட்சியில வேணா தலை குமிஞ்சிட்டு இருக்கிறோம். எந்த தமிழன் தலை குமிஞ்சிட்டு இருந்தான்? என் அப்புத்தா இருக்கிறான் பாரு. நான் வெள்ளை சொக்கா போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க மீடியால இருந்து உட்காந்து நீ கேள்வி கேட்கறீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என் அப்புத்தா காமராஜையா? உங்க அப்பா குடிக்கலையா சொல்லி கொடுத்தான்? எங்க அப்பா அப்பதான் படிக்க சொல்லி கொடுத்தான். அன்னைக்கே போய் மடி ஏந்தி பிச்சை எடுத்து அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கல்வி கூடத்தையும் தொழில் கூடத்தையும் அணையும் கட்டினவன் காமராஜ். என்னத்த கிழிச்சிக்க திராவிட? அது என்ன அப்புறம் இது சொல்லுவாங்க, ஈவேரா மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால். ஈவேரா என்ன பண்ணார் சமுதாயத்துக்கு? ஈவேரா என்ன பண்ணார் தமிழ் சமுதாயத்துக்கு? அவர் என்ன பண்ணார்? இது ஒரு புரட்டு. நான் கேட்கிறேன், உண்மையாலுமே கேட்கிறேன். நாளையில இருந்து நான் ஈவேரா பக்தராம. ஈவேரா பெண்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாரு, கற்பை பத்தி எவ்வளவு இதா பேசுறாரு. திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த ஒரு மலம் அப்படின்னாரு. உனக்கு பிடிச்ச பதார்த்தத்தை பிடிச்ச ஹோட்டல்ல போய் சாப்பிடுற மாதிரி பிடிச்ச ஆம்பளையோட நீ போன்னு சொல்லி கொடுத்தாரு ஈவேரா. இல்லன்னு மறுக்க முடியுமா அதெல்லாம்? அவரை ஏதோ ஒரு தன்னிகரற்ற தலைவர் மாதிரி தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு ஈவேரா சொன்னதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்களாம் காதை புத்திட்டு ஓடி போயிருவீங்க. ஆனா இங்க ஒரு பொய்யான பிம்பம். இந்த தமிழ்நாடு வாவு சுப்பிரமணியம் பிள்ளையும் காமராஜரையும் கக்கனையும் பசுபன் முத்துராமலிங்க ஐயாவையும் கொண்டாடக்கூடிய தேசமா இருந்திருக்கணும். ஈவேரா என்ன பண்ணார் தமிழ் சமுதாயத்துக்கு? ஒரு பொய் கட்டமைப்பு. ஈவேரா என்னன்னா கல்வி ஊத்துனாருன்னு தெரியுமா? இவங்கள கண்ணீர் துளிகள். திராவிடத்து கழகத்தான் தான் ஜெயிக்கிறதுக்கு தான் பொண்டாட்டி கூட டேஸ் டேஸ் அப்படின்னு பேசினவரு. அதே மாதிரி கருணாநிதி சட்டசபையிலேயே இந்த பைத்தியக்காரனையா என்ன கைது பண்ணாம இருக்கிறீங்க தேச பாதுகாப்பு சட்டத்துல அப்படின்னு ஈவேரா பத்தி கேட்டார். ஏதாவது இந்த கருஞ்சட்டை, இந்த சட்டை அந்த சட்டம் போட்டு ஊரை ஏமாத்திட்டு 2000 கோடி சொத்தை வச்சுட்டு உட்கார்ந்து வீரமணி குரூப் பேச சொல்லுங்க பாக்கலாம். அதெல்லாம் ஊரை ஏமாத்திக்கிட்டு ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைச்சுட்டு ஈவேரா மட்டும் இல்லாமல் இருந்தா, ஈவேரா இல்லாம இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு இந்த நாடு. ஈவேராவுக்கு தமிழ் என்ன படிக்க வச்சது? என் படிக்கிறதுக்கான கல்வி கூடத்தை கட்டி வச்சது என் அப்புச்சி காமராஜரும்
அதே மாதிரி அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கமும் பின்னாடி அதே வழியில வந்து பல இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்த புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனும் 69% இடஒதுக்கீடு கொடுத்து நிறைய பேரை படிக்க வைக்கிறதுக்கு, படிக்க போற பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு சைக்கிள் இல்லையான்னு சைக்கிள் வாங்கி கொடுத்த வந்து ஜெயலலிதா மேடம் தான் காரணம். ஒளி கருணாநிதினால படிச்சு ஊர் கொண்டு வந்தாருமா சமச்சீர் கல்வின்னு. நாசம் பண்ணானுங்க சமச்சீர் கல்வி. நான் கேட்கிறேன், உண்மையாலுமே திமுக காரன் மனசாட்சி உனக்கு இருந்தா எல்லாம் ஏழைப்பாளைங்க படிக்கிற அரசாங்க பள்ளிக்கூடத்துல நாங்க மும்மொழி விடமாட்டோம், நாங்க இருமொழி கொள்கை தான், நாங்க ஒழிப்போர் தியாகிகள் ஊரை எத்தனை காலத்துக்கு ஏமாத்துவீங்க? ஒவ்வொருத்தரும் 10 சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சிருக்கிறிய, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தி இருக்குதா இல்லையா? இப்படி இது எந்த காலம்? இது இன்டர்நெட் காலம். எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்த முடியும்? வயிற்று பொழப்புக்கு உன் அரசியல் பொழப்பு மும்மொழி கொள்கை வேணும். வயிற்று பொழப்புக்கு, அரசியல் பொழப்புக்கு இல்லாத பிள்ளாத ஏழை ரிக்ஷா இழுக்கிறவன், மண்பாண்டம் இது பண்றவன், விவசாயி பையன் வந்து படிக்க கூட அவன் முட்டாளாவே இருக்கணும். ஆனா நீ நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் ஃபீஸ் வாங்கிட்டு லட்ச லட்சமா ஃபீஸ் வாங்கிட்டு இங்கிலீஷ் சொல்லி கொடுப்ப, பிரெஞ்சு சொல்லி கொடுப்ப. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. 2026 இந்த திமுகங்கிற இந்த பத்மாசுரனை, இந்த ராவணனை அழிச்சு ஒழிக்க போறாங்க. அன்னைக்குதான் உண்மையான தமிழர்களுக்கு தீபாவளி. சார், அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி. எஸ்ஏஆர் பணிகள்ல வந்துட்டு திமுகவினரோட தலையீடு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே. அவங்க எல்லாத்துலயும் அப்படிதான் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் அத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார், தீவிரமா கண்காணிக்கணும், அந்த சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் தான் வராங்கிறத கண்காணிக்கணும், திமுக காரங்க போய் இதுல இடையூறு பண்ணுவாங்கிறது கண்காணிக்கணும் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அங்க எதெல்லாமா பூதாம இருக்க? காத்திலேயே ஊழல் செஞ்ச நம்ம சோசப் விஜய் ஒரு காலத்துல பேசினாரு, அப்படி காத்திலேயே ஊழல் பண்ணுவாங்க அப்படின்னாரு. அவரு இப்ப தனியா நின்று அவங்களுக்கு தான் துணை போயிட்டு இருக்கிறாரு. நிறைய பேருக்கு தெரியலமா, அவர் தனியா நிக்கிறது அவர் திமுகவுடைய ஒரு கைக்கூலி, 3ஆம் தர கைக்கூலி. அவனுங்க ஒண்ணு நினைச்சு ஒண்ணு இறக்கி விட்டானுங்க. அது இப்ப நம்மளையே பாதிக்குமோ, எதையோ பிடிக்குமோ, எதுவோ ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். அது வேற விஷயம். இதுல வந்து அதிமுக, பாரதிய ஜனதா, மற்ற பாட்டாளி மக்கள் கட்சி, நான் சொல்றது உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த இந்த முட்டி போனது, முழங்கால் போனது, கை போனது, கண்ணு போனது, காது கேட்காது, கண்ணு தெரியாத பாட்டாளி மக்கள் கட்சி நான் சொல்லல. தைலாபுரம் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லல. உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி, உண்மையான வின்னர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இருக்கிற கட்சி சொல்றேன். அவரு அந்த பெரிய ராமதாஸ் எப்பயோ பொட்டி வாங்கிட்டாருங்க. அங்க பொட்டி வாங்கிட்டு தான் அவர் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்றார். அவர் என்ன இழுத்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர மாட்டார். அதை விட்டு தள்ளுங்க. அதுல இருக்கிறது 10 ஓட்டு கூட இல்ல அந்த ராமதாஸ் தலைமையில் இருக்கிறது. அன்புமணி கட்சிக்காரங்க எல்லாருமே இதை எல்லா இடத்துலயும் போய் அதி தீவிரமா நீங்க கண்காணிக்கணும். கண்காணிச்சு தயவு பண்ணி திமுக எதுல வேணாலும் ஒரு ஒரு நூல் ஊசிக்குள்ள போதுற நூல் கூட பூதுறது கஷ்டம், அந்த இடத்துல கூட புந்து என்ன அட்டூழியம் வேணாலும் பண்ணுவான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதை மற்ற கட்சிக்காரங்க தான் அதை மிக தீவிரமா கண்காணிக்கணுமா. சார், குறிப்பா வந்து இந்த எஸ்ஐஆர் பணிகள்ல வந்து அதிகாரிகளை சரியா நியமிக்கலையா, இல்ல முதல்வர் ஸ்டாலின் சொல்ற மாதிரி வந்து படிவத்துல எதுவும் குழப்பம் இருக்கா சார்? படிவத்துல ஒண்ணும் குழப்பம் இல்லமா. அது அவங்க அந்த தமிழ் படுத்துறப்ப எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த ஜூனூன் தமிழ்னு எங்க காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுல கொஞ்சம் அந்த தமிழ் படுத்திருக்கிறதுல கொஞ்சம் இது இருக்குது. பட் ஆனா என்னன்னா அது இங்க அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண கூடாதுங்கிற ஒரு நோக்கமுள்ள முதலமைச்சர் எப்படிமா அதை வந்து மனசார இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க? அதை எந்த அளவுக்கு கெடுக்கலாம், அதை எப்படி கட்டையை போடலாம், அதை எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய சிந்தனையா இருக்கும். ஆனா தேர்தல் கமிஷன் இதை கண்குத்தி பாம்பா மற்ற மாநிலங்களை விடுத்து தமிழ்நாட்டு ஒரு முறைக்கு 2 முறை ஃபில்டர் பண்ணி நீங்க பாருங்களேன். இந்த எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீகார்ல 65 லட்சம் பேர் நீக்கப்பட்ட மாதிரி தமிழகத்துல குறைஞ்சது ஒரு 40 லட்சம் பேர் நீக்கப்படுவாங்க. அதாவது வாக்களிக்க தகுதி இல்லாதவர்கள், மறைந்தவர்கள், வேற மைக்ரேஷன் ஆனவங்க, டபுள் என்ட்ரி, இந்த மாதிரி ஒரு நபர் கூட, ஒரு குல்லா போட்ட என்னுடைய தொப்புள் குடி உறவு பாய் கூட நீக்கப்பட மாட்டார். பாய் வீட்டம்மா நீக்கப்பட மாட்டார். சிலுவை போட்ட என் நண்பர்கள் நீக்கப்பட மாட்டாங்க. பொய்யா, அதாவது ஒவ்வொரு என்ன சொன்னாரு, எஸ்ஐஆர் வருது, நேத்து முந்தா நாள் எல்லாம் கூடி நின்று எல்லாம் ஒப்பாரி கட்டினானுங்கன்னு நினைக்கிறேன் இந்த போராட்டத்தை. இப்ப நான் இங்க எல்லாம் டெல்லியில இருந்ததுனால நியூஸ் பார்க்கல. ஒப்பாரி கட்டின மக்கள் எல்லாம் நினைப்பானுங்க, டே என் வீட்டுல வந்து கேக்குறான், ஏப்பா இவர் இருக்கிறாரு, இல்லைங்க அவர் எங்க மாமனார் இறந்து போயிட்டாருங்க, இவங்க இல்லைங்க எங்க மாமியார் இறந்து போயிட்டாரு, உங்க 2 பேருக்கு சரியா இருக்குதா? கரெக்டா தானேப்பா கேட்டாங்க. இதுக்கு எதுக்குடா இந்த உருட்டுனானுங்க? இது ஒவ்வொரு வாக்காளர் மத்தியிலையும் தோணுமா இல்லையா? அப்ப இவனுங்க வழக்கமா உருட்டுறானுங்க. எதுக்கு எடுத்தாலும் பாசிசம், பாயாசம், பிஜேபி அப்படின்னு கொண்டு வரானுங்க. இதுல என்ன தவறு இருக்குதுன்னு இது ஒவ்வொரு வாக்காளர் மத்தியிலையும் இந்த எண்ணத்தை ஏற்படுத்துமா இல்லையாமா? அதுதான் அவங்களோட தோல்வியோட முதல் பிடி. அதுக்குதான் எனக்கு கத்துறானுங்க, கதறானுங்க. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்னா,
எல்லாம் நாளைக்கு இளவு வீட்டுல விழுந்த மாதிரி நாளைக்கு கூடுவானுங்க. இந்த இண்டி கூட்டணி, டாட்டு கூட்டணி, புள்ளிராஜா டவுட் கூட்டணி எல்லாம் இளவு வீட்டுல விழுந்து என்ன புதுசா காரணம் கண்டுபிடிப்பானுங்க அப்படின்னு நான் இப்ப எதிர்பார்த்துட்டு அவளோட உட்காந்துட்டு இருக்கிறோமா. ஆஹ் இது இந்த கேள்விகள்லாம் மத்தியில வந்துட்டு ஒரு முக்கியமான கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கணும். அதாவது சேலம் ஏர்போர்ட்டுக்கு வந்து எடப்பாடி அவர்களோட பெயரை வைக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கீங்க. இத பத்தி 2 வார்த்தை பகிர்ந்துக்க முடியுமா? நிச்சயமாமா. மரியாதைக்குரிய நமது நாட்டின் இந்திய துணை ஜனாதிபதி ஐயா சிபிஆர் அவர்களை நேற்று அநேகமா இதே நேரத்தில் நான் சந்திச்சேன். எனக்கு முதல்ல ஒதுக்கப்பட்ட நேரம் ஒரு 5 நிமிடங்கள் தான் ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் இருந்த விருந்தினர்கள் எல்லாம் பார்த்துட்டு இறுதியா என்னை சந்திச்சார். ஏறத்தாழ மரியாதைக்குரிய சிபிஆர் ஐயாவோட ஒரு 35 நிமிடங்கள் அவர்கிட்ட பேசக்கூடிய இந்த ஒரு பெரும் வாய்ப்பு கிடைச்சதுமா. ஒரு 25 ஆண்டு காலம் 1998 இருந்து எனக்கு ரொம்ப பழக்கமானவர், என்னுடைய குடும்ப நண்பர். நான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு 18-20 ஆண்டுகள் பயணித்தேன். என்னுடைய வீட்டுல பல முறை தங்கியிருக்கிறார், என் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த ஒரு சாதாரண பாஜக எம்பி, பாஜக மாநில தலைவர், பாஜகவில் ஒரு காலத்துல எந்த பொறுப்பும் இல்லாதப்ப ஒரு சிபி ராதாகிருஷ்ணனா எப்படி இருந்தாரோ அந்த தன்மை கொஞ்சம் கூட மாறாம அதே எளிமை, அதே பணிவு. எனக்கு உண்மையாலுமே கண் கலங்கிடுச்சுமா. அவர் கடைசியா பார்த்துட்டு, ஐயா புறப்படுறோம், நீங்க மத்தியானம் சாப்பிடலன்னு கேள்விப்பட்டோம் அப்படிங்கிறப்ப, அட இனிமேல் நான் என்னப்பா சாப்பிட போறேன், உட்கார், ஊர்ல இருந்து வந்திருக்கிற நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு, நான் அவரோட உயரத்தோட கம்பேர் பண்றப்பமா நான் ரொம்ப 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 சாதாரணமான பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய அந்த ரூம்ல வாசல் வரைக்கும் வந்து என்னை வழி அனுப்பி வச்சாருமா. நான் இந்த கோரிக்கைக்கு வர்றேம்மா. அதாவது அது நிறைய என்ன திட்டி எழுதியிருக்கிறாங்க, சில பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயம் முதல்ல, அதாவது வாழும் தலைவர்கள் மேல இந்த மாதிரி அவங்க பேரை சூட்ட சொல்லி கேட்கலாமா அப்படின்னாங்க. திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கிறப்ப தனக்கு தானே சிலை வச்சுக்கிட்டாரு. தன்னுடைய பேர்ல கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாரு. அம்மா அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே திரைப்பட நகருக்கு செல்வி ஜெயலலிதா நகர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. மரியாதைக்குரிய பிரதமர் மோடி காலத்திலேயே பாத்தீங்கன்னா அவர் பேர்ல ஸ்டேடியம் இருக்குது. நான் ஒரு சாமானிய சேலத்தை சேர்ந்தவன் என்ற அடிப்படையில் சேலத்துடைய நான் மிகப்பெரிய தீர்க்கதரிசி, சேலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சேலங்காரண்டா அப்படின்னு பெருமையா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பெருமை சேர்த்த முதல் நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூதறிஞர் ராஜாஜி ஐயா. அவங்கதான் எங்க மண்ணினுடைய அடையாளம். இந்திய கவர்னர் ஜெனரலாகவும் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் இருந்து ஒரு பைசா ஊழல் குற்றச்சாட்டு கூட ஆளானா அவரை குள்ளுகப்பட்டரு, குலக்கல்வி கொண்டு வந்தவர் அப்படின்னு எப்படி எல்லாம் ஏசி காமராஜர் எப்படி தூற்றி இவனுங்க தோக்கடிச்சானுங்களோ அந்த மாதிரி அவர் என்னென்னமோ பண்ணாங்க. அந்த ராஜாஜி அவர்கள் எங்க சேலத்தினுடைய மண்ணை சேர்ந்த சேலத்துக்காரன்னு சொல்லி பெருமைப்படக்கூடிய எங்களுடைய ஒருக்கன். ஆனா அடிப்படையில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வசதியான குடும்பத்திலிருந்து அவர் வந்தவர். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிலுவம்பாளையத்துல சாதாரண ஒரு விவசாயியா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி வெள்ள மண்டியில கமிஷனுக்கு அந்த வெள்ளத்தை வாங்கி நாணயமா வித்து அதுல வந்து காசுல குடும்பம் நடத்தி, அதே சமயத்துல அப்ப வலுவா சிலுவம்பாளையம் பக்கம் இருந்த காங்கிரஸ் கட்சி, அவங்க அப்பா எல்லாம் காங்கிரஸ்காரரு, அவருக்கு தெரியாமையே அதிமுக தன்னை இணைத்துக் கொண்டு கிலுவம்பா சிலுவம்பாளையத்துடைய கிளை செயலர் படிப்படியா உயர்ந்து ஒரு சாமானியனும் இந்த கட்சியில் இப்படிப்பட்ட பொறுப்புக்கு வர முடியும். இந்த இடத்துல பன்னீர்செல்வம் அந்த இடத்துக்கு வந்தார், நான் அதை மறுக்கவில்லை. ஆனா பன்னீர்செல்வம் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் பாத்தீங்கன்னா தான் ஒரு தலைவன் அல்ல, தலைவனுக்குள்ள எந்த தகுதியும் எனக்கு இல்ல அப்படின்னு போட்டு உடைச்சு இன்னைக்கு அரசியல் அனாதை ஒரு பக்கம் நிற்கிறார். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த கட்சி வந்து ஜெயலலிதா மேடம் இறந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்கிறப்ப எத்தனை கோர்ட்டு, கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, ஃபுட் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இத்தனை கோர்ட்லயும் கேஸ் ஒரு பக்கம், தேர்தல் கமிஷன்ல கேஸ் ஒரு பக்கம், இவ்வளவு இந்த கட்சியெல்லாம் டேமேஜ் பண்றப்ப தனி மனிதனா அத்தனையும் போராடி அத்தனையும் வென்று ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆனது ஒரு தனி வரலாறு. நான் அதை கணக்கிலேயே எடுத்துக்கல. முதலமைச்சர் பதவினா என்னன்னே தெரியாம முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்ட இன்னைக்கு ஏதோ முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கிற, கல்லாவில உட்கார்ந்து இருக்கிற மேனேஜர் மாதிரி இருக்கிறாருன்னு இதே ஏகடியும் எத்தனையோ பேர் பேசுனாங்க. 4.5 வருஷம் மிகச் சிறப்பா ஆட்சியை கொண்டு வந்து கொரோனான்னு உலகமே பயந்து நடுங்கினப்ப ஒரு 1,000 ரூபாய் மாஸ்க் வாங்கி கட்டிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க சுத்திக்கிட்டு தமிழக மக்களுக்கு அன்னைக்கு அரும்பணி ஆட்டினது. 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தது, 11 மருத்துவக் கல்லூரிகள், 16 சட்டக்கல்லூரிகள், 23 அரசு கலைக்கல்லூரி, இது மாதிரி எண்ணிலடா. அதுக்கு எல்லாத்துக்கும் மேல சாதாரண உண்மையான விவசாயி கரும்பு தோட்டத்துல அப்படியே வந்து சிமெண்ட் ரோடு போட்டுட்டு 80,000 ரூபாய் ஷூ போட்டுட்டு இறங்கி நடக்கல. இப்ப ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, தஞ்சை டெல்டா பகுதியில பாத்தீங்கன்னா
நான் தான் ஒரு டிவியில சொன்னேன், வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அன்றாயிரம் தெரிய இறங்கி நின்னாரு பத்தியா, அவரு தான் உண்மையான விவசாயின்னு சொல்றேன். அந்த மாதிரி அந்த விவசாயத்தின் அருமை புரிந்து அந்த குடிமராமத்து நாயகன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்தாரு. அதை பார்த்திருப்பீங்க. அந்த குடிமராமத்து அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு தொலைநோக்கு திட்டம். அதே மாதிரி டெல்டாவை வச்சு எல்லாம் அரசியல் பண்ணுவானுங்க. ஆனா டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அப்படின்னு அறிவிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு 4.5 வருடத்துல வந்து அந்த சீட்ல உட்கார்ந்து அந்த சீட்டு என்னன்னே முதல்ல தெரியாதுமா. அதை குறுகிய காலத்தில் புரிந்து கொண்டு ஒரு சிறப்பான ஆட்சி இன்னும் மிகச் சிறப்பா பண்ணிருக்கலாம். அடுத்து வர்ற ஒரு வாய்ப்புல நான் யார் என்று புரிகிறதா, தீ என்று தெரிகிறதாங்கிற ஒரு ஆட்சி கொடுக்கக்கூடிய அவர் எங்க சேலத்தை சேர்ந்த ஒரு சாமானியன்கிற அடிப்படையில மூதறிஞர் ராஜாஜியோட பெயரை சேலத்துக்கு சூட்டியிருக்கணும். ஆனா என்னன்னா, ராஜாஜி ஐயா அவருடைய பூர்வீகம் வந்து ஒசூர். சோ ஒசூர்ல இப்ப ஏதோ ஒரு ஏர்போர்ட் கட்டுறேன்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஒசூர்ல அந்த ஏர்போர்ட் கட்டுறப்ப ஒசூர் விமான நிலையத்திற்கு மூதறிஞர் ராஜாஜி விமான நிலையம்னு பேர் சூட்டணும். சேலத்திற்கு எங்களுடைய பெருமை சேர்க்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண பாமர மனிதன் நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவர் எடப்பாடி பழனிசாமி பேரை சூட்டணும் அப்படின்னு மரியாதைக்குரிய இந்திய துணை ஜனாதிபதி அவர்கிட்ட நான் மனு கொடுத்திருந்தேன். நிச்சயமா அதை பரிசீலனை பண்ணி நான் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நிச்சயமா மத்திய அரசு அதை பரிசீலனை பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார். நன்றிமா. நாளை நமதே உங்களுடைய சேனலுக்கும் சேனலுடைய எல்லாம் பாக்குறவங்க வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிமா. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.